நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்கிராம் 411 ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, சிட்டியுள்ள எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, லாங் ரைடு போனால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, பேக் பெயின் ஏதாவது வருதா, வண்டி ஓட்டும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது. நான் யூஸ் பண்ண வரையிலும் இந்த எருமக்கடால ஹீட் அதிகப்படியாக ஜென்ரேட் ஆகுது. ஹைவேஸில் ரைட் பண்ணும்போது வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓடோமீட்டர் டிஸ்பிளேல வண்டி நியூட்ரல் இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் ஆனால் வண்டி சில டைம்ஸ் நியூட்ரல் இருந்தால் கூட மூவ் ஆகுது. எருமக்கடால இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் தான். சென்னையோட டிராஃபிக்ல வண்டியை ஓட்டிட்டு போகும்போது கியர் கரெக்டாக விழ மாட்டேங்குது. கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஹார்டா இருக்குது. சில டைம்ல கியர் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. அதனால சிட்டியோட டிராஃபிக்ல ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையா பார்த்து தான் ஓட்ட வேண்டியதா இருக்குது. சென்னை உள்ள மட்டுமே வண்டியை கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. பட் ஆனா அந்த 800 கிலோமீட்டருமே எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு, கடைக்கு போய் வெங்காயம் தக்காளி வாங்குறதுக்கு, இல்ல அப்படின்னா யாரையாவது கொண்டு கடையில டிராப் பண்றதுக்கு மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி லாங் ரைடுக்கு நான் இன்னும் வண்டி எடுக்கவே இல்லை. சிட்டியை தாண்டி வண்டி வெளியில போகவே இல்லை. இன்னும் ஷோரூம் சைட்ல இருந்து ஒரு பம்பர் ஒன்று மாட்டி தரணும், அதையும் மாச கணக்கா இழுத்து அடிக்கிறாங்க.